ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர்களுடைய வாழ்க்கைய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்ரவேலன் எப்படி காணப்பட்டா, எந்த நிலையிலே அவங்க காணப்பட்டாங்க அப்படின்னு நீங்க வரலாற்றை வாசிக்கும் பொழுது, வேதத்துல வாசிக்கும் போது, அவர்கள் ஒடுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில எகிப்து தேசத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்தார். அவருடைய வழி என்ன அப்படின்றதை குறித்து, எப்படியுடைய கிரியை என்னவாக இருக்கும், எப்படியாக இருக்க போகிறது என்பதையும் சொன்னார். அவருடைய கிரியைகளை எல்லாம் அவர்களுக்கு அவர் தெரியப்படுத்தினார். தன்னை குறித்து வெளிப்படுத்தினார். அவர் கிருபை உள்ளவர், உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றதை அவர் வெளிப்படுத்தினார். எந்த விதத்திலே நாம ஒடுக்கப்பட்டிருந்தோம். இப்ப இது ரொம்ப சிம்பிளா நேரா பார்த்தா ஒரு அர்த்தத்தை, அவருடைய வரலாற்றிலிருந்து ஒரு காரியத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய இண்டிவிஜுவலை, நம்முடைய ஆத்மாவை குறித்து பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறபடினால எந்த விதத்துல நாம ஒடுக்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துல கர்த்தர் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் நமக்கு செய்தார் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒடுக்கப்பட்டு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுது நம்ம ஒன்றும் ரட்சிக்கப்படலை இல்லையா? எல்லாரும் அப்படி கிடையாது இல்ல. ஆனால் அதே நேரத்துல இந்த இடத்துல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா மனிதருடைய ஆத்மாவும் ஒடுக்கப்பட்ட நிலையில்தான் காணப்பட்டது என்பது உண்மை. எப்படி அப்படின்னு சொன்னா, விழுந்ததான நிலையில காணப்படுறோம். அந்த ஆத்மா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நரகத்திலே, அந்த தேவனிடத்திலே, எந்த தேவனுக்கு விரோதமாய் நம்ம மனுக்குலம் பாவம் செய்ததோ அந்த தேவனாலே அழிக்கப்பட போகிறது. அப்ப பிசாசினாலே நம்ம ஒடுக்கப்பட்டு இருந்தோம். அப்ப நம்மளை விடுதலை ஆக்கணும் அந்த ஆத்மாவை அப்படின்னு சொன்னா, அந்த தேவன் நமக்கு மன்னித்து இந்த காரியத்தை நமக்கு செய்யணும். அப்ப ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதை அவன் அறிவான் என்று சொன்னார். தன்னுடைய ஆத்மா ஒடுக்கப்பட்ட நிலையில, தன்னுடைய ஆத்மா அழிக்கப்படுகிறதற்கு பாத்திரமாய் காணப்படுகிறது என்கிற ஒரு உணர்வு, அதுதான் பாவ உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு விதத்துல சொல்லணும்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் பாவி, என்னுடைய நிலை இப்படிதான் முடிய போகிறது என்று தெரிந்தால்தான் அவனால தேவனிடத்துல உண்மையாக வர முடியும். நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா தேவனிடத்துல வருகிறதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்துல ஒரு ஆத்மா நெருங்கி வருகிறதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவ உணர்வடைந்து நான் பாவி, எனக்கு கிடைக்க போறதான தண்டனை இதுதான் அப்படின்னு தெளிவா தெரியும் போது அந்த ஆத்மா அதற்கான வழியை தேடும். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி தப்பலாம், யார் என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்குவாங்க, யார் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாங்க, யார் ஏற்றுக்கொள்வாங்கன்னா, யாருக்கு விரோதமாக பாவம் செய்யப்பட்டதோ அவர் தான் நம்மளை என்ன பண்ணணும், மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அப்படி சொன்னா எல்லா மனிதர்களையும் தான் அது குறிக்குது. எல்லா மனிதர்களுடைய ஆத்மா ஒடுக்கப்பட்டதான ஒரு நிலையில் தான் காணப்பட்டது. அப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னா தம்முடைய நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்றாரு, அவர்களுக்கு வெளிப்படுத்துறார். தான் இதுல இருந்து ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை கர்த்தர் என்ன பண்ணாரு, தம்முடைய ஊழியர்கள் மூலமா. இந்த இடத்துல அது மோசேயை குறிக்கிறது, அவர்களை நடத்தின மோசேயை குறிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி என்பதை கர்த்தர் என்ன பண்றாரு, மிக தெளிவாக அவர் தெரியப்படுத்தினார். அவர் யார் என்பதை தெரியப்படுத்தினார் என்பது 8வது வசனம் சொல்லுகிறது.